வேறு எல்லாம் காலம். ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க முத்துமலை சாங் வந்து பண்ண ரீசெண்டாக ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கேன். ஸோ அது இல்லாமல் இதே சாங்கில் வந்து பண்ணாக்க நாம் ஆல்ரெடி வந்து பண்ணாக்க வீடியோ போட்டிருக்கோம். பட் அது வந்து பார்த்தினாக்க மேடம் சிம்னி வாய்ஸில் வந்து பண்ணாக்க நான் போட்டிருப்பேன். ஸோ இப்போ நான் போட்டிருக்க இந்த சாங் வந்து இந்த வெர்ஷன் வந்து பண்ணாக்க தி மேடமுடைய வெர்ஷன் தான். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான் எடிட் பண்ணுறது. ஸோ அதை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு குயிக்காகவும் ஷார்ட்னஸ் சீட்டாகவும் நம்மளோட ஸ்டைல் நம்ம பார்த்தலாமா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்கனாக்கா நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நம்ம பேஜ் வந்து பண்ணாக்க நம்ம கனெக்ட் பண்ண போகிறோங்க. ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் வந்து பண்ணாக்க இந்த அடாப் எஸ்எப்ஸ் தான். இந்த ஆப் வந்து பண்ணாக்க ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் பேக்ரவுண்ட் மூவ் பண்ணுறதுக்கு வேறு எதாவது நீங்கள் டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ இந்த ஆப்புடைய இன்டர்ஃபேஸ் வந்து பண்ண உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். கீழே வந்து பண்ணாக்க ப்ளஸ்ஸே இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க இதில் ரிமூவ் பேக்ரவுண்ட் ஃபஸ்ட்டாக இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜ் ப்ளஸ் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ண கீழே ஃபைல் ஷோகும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுவே சூப்பராக வந்து பண்ணாக்க பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். பார்த்தீங்களா? இப்போ கீழே டவுன் இருக்கா, அது கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ டவுன் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோங்கனாக்க இந்த வீடியோவில் யூஸ் பண்ணி இருக்கிற ஃபாண்டை எப்படி உங்கள் ஐட்மோஷனில் இன்க்ளூட் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ப்ராஜெக்ட் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஓகே. ஸோ அது கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ண செலக்ட் டெஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே ஃபாண்ட் நேம் ஷோ தான், அது நீங்கள் செலக்ட் பண்ணி கீழே வேவ் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க டவுன்லையும் இருக்கும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஒரு 3 ஃபாண்டு கொடுத்துருக்கேன், பட் 2 தான். ஜஸ்ட் இது டிடிஎஃப்ஆ இல்லை ஓடிஎஃப்னு தெரியல, அதனால் 2ம் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா ஜஸ்ட்டு இது எல்லாத்தையுமே வந்து பண்ணாக்க இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக 4 இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு மேலே சைட்னு இருக்கா, அது கிளிக் பண்ணாலும் போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே. நெக்ஸ்ட்டு உங்கள் ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே. அவ்வளோதான். இப்போ இந்த ப்ராஜெக்டுடைய ப்ரீஷீட் லிங்க் வந்து பண்ண ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஐட்மோஷனில் இன்போர்ட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்குங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் வந்து பண்ணாக்க ஷோகம். இதில் ஆல்மோஸ்டில் எல்லாமே வந்து பண்ணாக்க நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஜஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை மட்டும் இதில் ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ப்ராஜெக்ட் இன்க்ளூட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்கா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இந்த கேன்வா ஆப்ஷனை நீங்கள் வந்து பண்ணாக்கா நீங்கள் ஆன் பண்ணி விட்டுருங்க. ஓகே. ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நான் வந்து ஒரு 2 கார்ட்டூன் இமேஜ் தான் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பண்ணாக்க இதுக்கு பதிலாக ஸோ நீங்கள் உங்களுடைய பிக்கு இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய பிக்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுடைய விருப்பம். ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல கேர்ள் பிக்குன்னு ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எடு குரூப் போயிட்டேன். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டேன். ஸோ உங்கள்கிட்ட பிக் இருந்துச்சுனாக்கா அதை நீங்கள் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல கரெக்டாக இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. ஓகே. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பண்ணாக்க அப்படியே நாம பேக் போய்க்கலாம். ஓகே. ஜஸ்ட் இது ஆடாச்சா? அவ்வளோதான். இதே மாதிரி அந்த பாயோட பிக் வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணால் உங்களுக்கு எப்படி தான் ஷோ ஆகும். இதில் எப்படி பிக் ஆட் பண்ண நம்ம பார்த்துடலாமா? நீங்கள் மேலே நீங்கள் மூவ் பண்ணாக்க லாஸ்ட்டை வந்து பண்ணாக்க கார்ட்டூன் இமேஜ் வந்து பண்ணாக்க ஒன்று கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலெக்ஷன்ரை கொடுத்துட்டு இந்த ஸ்டாரிங் கிளிக் போயிட்டேன். இப்போ நான் பேஜை கன்வெர்ட் பண்ண சொன்ன பாருங்கள், அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸாக இருக்கு பாருங்கள், அது கிளிக் பண்ணாலும் போதும், அந்த எஃபெக்டில் வந்து பண்ணாக்க இந்த பிக் ஆட் ஆயிடும். உங்களோட பிக் கொஞ்சம் சைடு ஆட் இல்லைனாக்க அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட பிக் வந்து பண்ணாக்க எந்த மாதிரி ஷோணுமோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ எனக்கு வந்து பார்த்தினாக்க கரெக்டாக இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் நான் லைட்டாக வந்து பண்ணாக்க ஜூம் பண்ணிக்கிறேன்.
ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அந்த மாதிரி போய் ஆட் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்கா டெஸ்ட்டோட கலர் வந்து பண்ணாக்கா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த டெஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டேன். சைடில் கலர் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் எந்த மாதிரி போய் ஆட் பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்கா நீங்கள் கலரை நீங்கள் ஆட் பண்ணிங்கனாக்கா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அவ்வளோதான் இங்கே இந்த வீடியோ. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஷோ பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக இருக்கின்றது ஒரு டைம் 2 டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்கா ஆனில் தான் இருக்கான்றது ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மேலே காலையில் ஷூ பட்டன் இருக்கா அது நீங்கள் கில் பண்ணிவிட்டு கீழே ஷூட்னு இருக்கா அது கில் பண்ணிய போதும் இந்த வீடியோ வந்து பண்ணாக்கா எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஜஸ்ட்டு 100 முடிஞ்சோடனே சேவ்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கில் பண்ணிங்க சேவ் பண்ணிக்கும். ஓகே. அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் ஒரு லைக்கை தருவிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.